விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த மிகப்பெரிய ஒரு ஹிட்டான திரைப்படங்களில் ஒன்றாக தற்பொழுது பார்க்கப்படுகின்ற சிறை திரைப்படம் குறித்து தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சிறை திரைப்படம் திரைக்கு வந்து 100 நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக திரையில் ஓடியது. மேலும் அதனுடைய கலெக்ஷன் இதற்கு முன்பு விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த படங்களை விட மிக அதிகமாகவே இருந்தது என்பதுதான் உண்மை. மேலும் இதற்கு முன்பு நடித்த பல திரைப்படங்கள் ஹிட்டாகி இருந்தாலும் டானாக்காரன் இதற்கு முன்பு பல திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ரீதியாகவும் சரி, மக்களிடத்தில் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுடைய மாற்றமான நடிப்புக்காக திறமைக்கான ஒரு படமாகவும் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இதற்கு முன்பு வந்த படங்கள் எல்லாம் ஒரு 50லிருந்து 75 நாட்கள் வரை தான் ஓடி இருக்கும் என்று கூட கூறலாம். ஆனால் இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலாக தியேட்டர்களில் ஓடி இருக்கின்றது. ஓடிடி தளங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெற்றிருக்கின்றது இந்த திரைப்படம் என்று தான் கூற வேண்டும். மதிப்பிற்குரிய ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த நடிப்பிற்கு இணை இந்த தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்திட முடியாது. அதே போன்றுதான் தற்பொழுது இவருக்கென்று ஒரு பாணியை நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். 75 நாட்களுக்கு மேலாக ஓடிய ஒரு திரைப்படம் என்பது சிறை. மேலும் இது இந்த காலகட்டத்தில், அதாவது 2000ற்கு பிறகு ஒரு திரைப்படம் 75 நாட்கள் 100 நாட்கள் எல்லாம் திரையில் ஓடுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. மக்களுக்கு பிடித்த திரைப்படமாக சிறை மாறியிருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மேலும் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் அடுத்த கட்ட திரைப்படத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை அண்மையில் நாம் காணொலியாக வெளியிட்டிருந்தோம். ஆம், தங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபில்மாக அந்த ஃபில்ம் இருக்க வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மேலும் அடுத்த திரைப்படத்திற்கான அப்டேட் அவர் கொடுத்ததற்கு பிறகு எப்பொழுது அடுத்த திரைப்படம் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் இருக்கின்றார்கள். காரணம், இந்த சிறை திரைப்படம் தான். சிறை திரைப்படத்தில் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பில் நிச்சயமாக மக்களை ஈர்த்திருக்கின்றார் நம்ம விக்ரம் பிரபு என்றுதான் கூற வேண்டும். அந்த அடிப்படையிலேயே வருகின்ற அடுத்த திரைப்படத்தையும் மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் சினிமாவில் 25 படங்கள் மட்டுமே நடித்து மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஹீரோ தரவரிசையில் தற்பொழுது விக்ரம் பிரபு மாறியிருக்கின்றார். தன்னுடைய 25வது படத்தையே மிக அழகான முறையில் மிக நேர்த்தியான கதையை தேர்ந்தெடுத்து நடித்ததால் மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்தில் திரைப்படத்துறையில் இருப்பதற்கான இந்த சிறை திரைப்படமே உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அடுத்த வர இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்திற்கும், அதாவது விக்ரம் பிரபு அவர்களுடைய 26வது திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. மேலும் இதில் நடித்த துணை நடிகர்களாக இருக்கட்டும், மேலும் காதலர்களாக நடித்த அந்த நடிகர்களாக இருக்கட்டும், மிக அற்புதமான நடிப்பை, தங்களுக்கான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த சிறை திரைப்படம் பல நடிகர்களை உருவாக்கி இருக்கின்றது. நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு மேலும் மெருகூட்டியிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். சிறை திரைப்படம் என்பது மிக சிறந்த ஒரு திரைப்படமாகவே அனைவராலும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்றும் ஓடிடி தளத்தில் பல லட்ச பார்வையாளர்களை அது கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னமும் எதிர்காலங்களில் சிறை போன்ற பல திரைப்படங்களை நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விக்ரம் பிரபு அவர்களுடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்னமும் எந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் விக்ரம் பிரபு தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்பதை மறக்காமல் இந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் விக்ரம் பிரபு அவர்களுடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில், அதாவது சிறை திரைப்படத்தில் எப்படி இருந்தது என்பதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வருகின்ற 26வது திரைப்படமான விக்ரம் பிரபு 26இல் எந்த மாதிரியான கேரக்டரில் அவர் நடித்தால் மிக கனக்கச்சிதமாக இருக்கும் என்பதையும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.